பேப்டிசம் ஏன் எடுக்கிறோம்? ஒய் டு வி டேக் பேப்டிசம்? வாட் இஸ் பேப்டிசம்? வாட் இஸ் பேப்டிசம் அப்படின்னா, இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் ஆர் யூனியன் வித் கிரைஸ்ட். நம்ம கிறிஸ்துவோட இணைகிறது தான் வந்து என்னது? ஞானஸ்நானம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் எப்படி கொடுப்பாங்க? தண்ணியில் முக்கி எடுப்பாங்க. தண்ணியில் முக்கும்போது உங்களுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்படுகிறது. எதுக்கு? பாவத்திற்கு, பாவ வாழ்க்கைக்கு, எல்லா அக்கிரமங்கள், மீறுதல் எல்லாவற்றுக்கும் உங்களுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்படுகிறது. தண்ணியில் மூழ்கி இருக்கும்போது திரும்ப தூக்கும்போது நீங்கள் உயிர் தெழுறீங்க. அடக்கம் பண்ணப்பட்டு, பாவத்திற்கு அடக்கம் பண்ணப்பட்டு, திரும்ப நீங்கள் தூக்கும்போது நீங்கள் உயிர் தெழுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வர்றீங்க. புது சிருஷ்டியாக நீங்கள் மாறுகிறீங்க. ஹல்லேலூயா. இதுதான் வந்து ஞானஸ்நானம். ஸோ இந்த ஞானஸ்நானம் வந்து ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ், பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்புறம் வந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வந்து வாசம் செய்வதற்கும் அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை நீங்கள் நிறைவேற்றும் போது பரிசுத்த ஆவியானவரும் உங்களுடைய உள்ளத்தில் வந்து என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக வாசம் செய்வார். அது அடக்கம் பண்ணி உயிர் தெழுகிறது அப்படிங்கிறதுல அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல தெளிவாக அதை வந்து சொல்லியிருக்கிறாரு வேத வசனத்தில். நம்ம அதை வாசிப்போம். ரோமர் 6வது அதிகாரம் 3வது வசனத்துலேருந்து 5வது வசனம் வரை பார்த்தீங்கன்னா 3 to 5, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அவருடைய மரணத்துக்குள்ளாக அவர் மரணம் அடைந்தார். அதே போல் நம்ம தண்ணிக்குள்ள முக்கும்போது அந்த மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து எதுக்காக வந்து அடக்கம் பண்ணப்பட்டார்? எதற்காக அவர் வந்து மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்காக. ஹல்லேலூயா. அதே போல் நம்மளும் நம்முடைய பாவங்களுக்காக அவரோட கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். அதுக்கப்புறம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நம்ம வாழ்வதற்காக திரும்ப உயிர்ப்பிக்கப்படுகிறோம். திரும்ப தண்ணியிலேருந்து நம்ம வெளியில் எடுக்கிறாங்க. ஸோ 5வது வசனத்தில், அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. அவரோட கூட மரணம் அடைகிறது, அவரை போலவே உயிர் தெழுகிற ஒரு அனுபவம். அதை வந்து நிழலாட்டமாக ஒரு சிம்பாலிக்காக செய்கிறது தான் வந்து என்னது? ஞானஸ்நானம். ஹல்லேலூயா.